வெள்ளம் அதிகம் பாதித்த பகுதிகளில் அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழல் இருந்தால் அந்த தேர்வுகள் ஜனவரியில் நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் வெள்ளம் அதிகம் பாதித்த பகுதிகளில் அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழல் இருந்தால் அந்த தேர்வுகள் ஜனவரியில் நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து பள்ளிகளிலும் அரையாண்டு தேர்வுக்கான பணிகள் முடிவடைந்து விட்டன எனவும், டிசம்பர் மாதத்தில் நடைபெற இருந்த அரையாண்டு செய்முறை தேர்வு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பள்ளிகளில் ஜனவரி முதல் வாரத்தில் நடத்தப்படும் எனவும் கூறினார். டிசம்பர் 9 முதல் அரையாண்டு தேர்வுகள் தொடங்க உள்ளன என கூறிய அவர், பாதிக்கப்பட்டுள்ள பள்ளிகளில் அரையாண்டு தேர்வை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டால் அந்த தேர்வுகளும் ஜனவரி மாதத்தில் நடத்தப்படும் என தெரிவித்தார். லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொண்டாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் தண்ணி இன்னும் தேங்கிய பாடு இருக்கின்றது, தேங்கிய பிறகும் இபி இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கின்றதா, இல்லை உள்ளே நுழைய முடியாதபடி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கிறதா என்கின்ற ஒரு கணக்கு எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகப்படியான வெள்ள பாதிப்பு இருக்கின்றதோ அந்த ஹெச்எம்ஸ் மூலமாக, அங்கே இருக்கின்ற டைரக்டர்ஸ் மூலமாக, எங்களுடைய சிஓஸ் மூலமாக வருகின்ற அதன் அடிப்படையில் அதுக்கான கால் எடுப்போம். இப்போதைக்கு 9ஆம் தேதியிலிருந்து அரையாண்டு நடைபெற இருக்கின்ற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எங்கே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நடத்தவே முடியாது என்கின்ற விதத்தில் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு தகவல் வருகின்றதோ அங்கே இருக்கிறதுக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் அதுக்கான தேர்வு கண்டிப்பாக நடைபெறும்.